நாட்டு மக்களுக்கு ஓர் நற்செய்தி. நற்றமிழ் புலமை கற்றவர்களுக்கு இது ஓர் நல்ல வாய்ப்பு. நமது மன்னன் செண்பக பாண்டியனுக்கு ஓர் பெரும் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக தீர்த்து வைப்பவர்களுக்கு 1000 பொற்காசுகள் நன்கொடையாக வழங்கப்படும். சந்தேகத்தை நிவர்த்தி செய்யும் திறமை உள்ளவர்கள் விவரத்தை கூறி வேந்தனிடம் பரிசை பெறலாம். இது அரச கட்டளை. பரிசு தொகை எவ்வளவு? 1000 பொற்காசுகளா? ஐயோ, 1000 பார்த்துருக்கீங்களா? கேள்விப்பட்டதில்லையே. ஆமா, அசுரம் சொன்னாங்க. என்ன ஆனால் தீர்த்து வைக்க முடியுமா? உங்களுக்கு இதே விவரம் தெரியுமா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? யாரை போய் கேட்பேன்? சொக்கா, அப்பா சொக்கா, அரசர் கொண்டீங்க 1000 பொன் பரிசை எனக்கே கிடைக்கணுமா? புரிய மாட்டியா? உன் காலு வருகாதே. ஐயோ, ஒரு காசா 2 காசா? 1000 பொண்ணாச்சே, 1000 பொண்ணாச்சே. நான் நமக்கு பாட்டு எது வரலையே. என் சந்தேகத்தை தீர்த்து வைக்க வரிக்கானோம். நான் போய் அடுத்தவங்க சந்தேகத்தை தீர்த்து வைப்பேன். எனக்கு இல்லை வேறவனோ அடிச்சுட்டு போப்போம். புலவரே, யாரையாவது அழைத்தது நான் தான். ஏன் ஆச்சுங்க? யாருங்க நீங்க? சொற்சுவை பொருட்சுவை அனைத்தும் ஊட்டி சுந்தர தமிழினே பாட்டி செய்து செந்தமிழ் கவி பாடும் புலவன் நான். நம்ம ஜாதியா? தண்டை போட்டு நீங்களும் கேட்டாச்சா? என் வயிற்றுல அடிக்க வந்திருக்கீங்க போ. ஓ, நீங்க வசதியுள்ள போல ஒரு மாதிரி தெரியுது. ஏன், நீர் என்ன முட்டாளே? அனல் மூச்சு அதுலேருந்து தெரியல நிலைமைய வேகதுங்க உள்ள. ஓகோ, அதனால்தான் ஆண்டவிடம் முறையிட்டு புலம்பிக் கொண்டிருந்தாரோ? ஆமா, அம்மாச்சிக்கிட்ட சொல்லி ஒரு புண்ணியமே இல்லை. ஆண்டவைக்கு தாழ்ந்து புலம்பிதான் முடிக்க மாட்டேன். நீர் புலம்பியது என் காதில் விழுந்தது. சரிதான், ஒழிஞ்சிது ஒட்டு கேட்டிருப்பீங்க. ஒட்டு கேட்கும் பழக்கம் எனக்கு இல்லையப்பா. நான் உன் எதிரிலேயே இருந்தேன். ஓ, சரி, நான் கண்ணை மூடி விட்டு சாமி கும்பிடும் போது முன்னாடி வந்து நின்றுப்பீங்க. நான் அதை பார்த்துருக்க மாட்டேன். உண்மை, கண்மூடித்தனமாக இருப்பவர்களுக்கு நான் தென்படுவதில்லை. அது என்னவோ கடவுள் மாதிரி பேசுறீங்க. அதுவும் உண்மை, நான் முற்றும் கடந்தவன். கொஞ்ச நேரமானாதான் நாடா கடவுள் காலில் விழுந்து கும்பிட்டுன்னு சொல்றீங்க போல இருக்கே. அதுவும் உண்மை. கடவுள் உன்னிலும் இருக்கிறார், என்னிலும் இருக்கிறார். பார்க்கும் இடமெல்லாம் நிறைந்திருப்பவர் என்று பாடியவரும் முன்னை போல ஒரு புலவர் தானே. சாப்பிட்டாச்சா? ஏப்பம்மா, சரிதான், நேரத்துக்கு சாப்பிடுவது போல இருக்கு. நின்று நிம்மதியாக பேசிருக்கீங்க. இங்கே இனிமேதான் ஏற்பாடு. வரேன். நில், வாரும். பாண்டியனின் சந்தேகத்தை தீர்க்கும் பாட்டு உனக்கு கிடைத்துவிட்டால் பரிசு அத்தனையும் உனக்கு கிடைக்கும் அல்லவா? ஐயோ, அந்த பாட்டு மட்டும் எனக்கு தெரிஞ்சது. அந்த சனமன் கையில் 1000 பொன் பரிசு. கவலைப்படாதே, நான் உனக்கு அந்த பாட்டை தருகிறேன். பாட்டை நீங்க தரீங்க வேண்டியதான். உங்க பாட்டை போய் என் பாட்டுன்னு சொல்லிக்குவா. ஏற்கனவே சொந்தமாகிற பாட்டை கண்ணான் பின்னான்னு பேசுகிறாங்க. கொஞ்சம் வசதியாக எழுதுறேன், இருந்தாலும் போராதுன்னு ஒத்துக்கு இருக்காங்க. அப்படின்னு கேட்கலான்னு பார்க்குறீங்களா? பரவாயில்லை, திருலாம்ரியா. உனக்கு பரிசு வேண்டுமா இல்லையா? வேண்டுமே. உனக்கு வேணாமா? சத்தியமா? நிச்சயமா? உண்மையாவா? அட போயா, உங்க பேர் பணம் வேணா சொல்லியிருக்கீங்களே, பார்த்துருக்கல. இப்போ எனக்கு பொருளின் மீது பற்றி இல்லை. பற்றிலாதான் உடம்புல எத்தனை கட்டுக்குது. நல்லா நடிக்கிறீங்க. நாடகத்தை நடத்துவவன் நடிக்க முடியுமப்பா? முடியும். என்னது? எனக்கு பரிசின் மீது பற்றி இல்லை, நீ வாங்கிக்கொள் என்றேன். இப்போ புரிஞ்சுதியா? புதுசா பாட்டு ஏறி பழகிற. நீயே நேராக போய் கொடுத்தா எப்படி உடைப்பாங்களோ என்ன பண்ணுவாங்களோ பயந்து என்னையே சொல்றல. என் புலமை மீது உனக்கு நம்பிக்கை இல்லையட்டால் என்னை பரிசித்து பாரு. உனக்கு திறமை இருந்தால் எது ஏன் கிளிய மூடலாம் பார்க்குறா? இங்கே பாரு, பார்வைக்கு சும்மா இருப்பேன். என் புலமையை பற்றி உனக்கு தெரியாது. தயாராயிரு. கேள்விகளை நீ கேட்கிறையா அல்லது நான் கேட்கட்டுமா? நீ கேட்காத, நானே கேட்கிறேன். கேட்க மட்டும் தான் தெரியும். கேளும். சற்று போரும். கேளும். பிரிக்க முடியாது என்னவோ தமிழும் சுவையும். பிரிய கூடாதது எதுகையும் மோனையும் சேர்ந்தே இருப்பது.
வறுமையும் புலமையும் சேராதிருப்பது அறிவும் பணமும் சொல்லக்கூடாதது பெண்ணிடம் ரகசியம் சொல்லக்கூடியது உண்மையின் தத்துவம் பார்க்க கூடாதது பசியும் பஞ்சமும் பார்த்து ரசிப்பது கலையும் அழகும் கலையில் சிறந்தது இயலிசை நாடகம் நாடகம் என்பது நடிப்பும் பாட்டும் பாட்டுக்கு நாரதன் வீணைக்கு வாணி அழகுக்கு முருகன் சொல்லுக்கு அகத்தியன் வில்லுக்கு விஜயன் ஆசைக்கு நீ அறிவுக்கு நான் ஐயா எனக்கு தெரிஞ்சதால்தான் அப்பா பாத்தீங்களா என்னது புல் அரிக்குது ஐயா நீர் புலவர் நீர் இல்ல இல்ல நான் புலவர் இல்ல எங்க அந்த பாட்ட குண்டுகள் அரசு என்ன தெரியானோ அது கொண்டு வந்து உம்மிடம் தொடர்கிறேன் நீ பார்த்து இதான் செய்யும் இல்லை நீ எடுத்துக்கொள் எல்லாமா எனக்கு உமாதிக்கு வேணாம் சரி பரிசு கொடுத்தா நான் எடுத்துக்கிறேன் வேற ஏதாவது கொடுத்தா என்னிடம் வா நான் பார்த்து கொள்கிறேன் எங்க எங்க வீங்கிடுதுனா தெய்வீக சிரிப்பை உங்களோடது சரி உங்களை மறுபடியும் இங்க வந்து பார்க்கலாம் எங்கும் பார்க்கலாம் தெரு தெருவா சுத்துவர் போல இருக்கு அதற்கும் சிரிப்பு தானா வீட்டு விலாசமே இல்லையா இந்த ஊர்லயே பெரிய வீடு நம் வீடு பெரிய வீடு அதே இருக்கிறது இதே வீடு இங்கே பார்ப்படுகிறது பாட்டை தாருங்கள் தயார் இருக்கிறது ஐயா அது பரிசு எனக்கே கிடைக்க வேண்டும் வெற்றி உண்டாகட்டும் போய் வா